This video is sponsored by SBO Digital Marketing. SBOவில் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்கள் நேமும் உங்கள் குவாலிஃபிகேஷனு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் குரூப் எக்ஸாம் யாராச்சும் படிச்சிடறாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சொல்லலை, பட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படி கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் லைவாகவே காமிக்கும். சைன் அப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்கன்னா ரைட் சைட் டாப்பில் இருக்கும். கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் கேட்குது. ஸோ உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, வித் இனிஷியலோட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கொடுத்துக்கோங்க, நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து உங்களோட ஃபாதர் நேம் டைப் பண்ணணும். ஸோ உங்களோட ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மதர் நேம், உங்கள் தாயின் பெயர், ஸோ இதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்க அப்படின்றது, டேட், மந்த் அண்ட் இயர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி, எம்பிசியா, எஸ்சியா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, சரிங்களா? அடுத்தது ஆதார் நம்பர், இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இங்கே சைடில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் மேண்டிட்டரி. நீங்கள் கம்பல்சரி அது ஃபில் பண்ணால் மட்டும்தான் ஃபார்ம் சப்மிட் ஆகும், சப்மிட் ஆகுது. மற்றபடி ஸ்டார் போடாதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண அவசியமே இல்லை. அடுத்து மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இமெயில் ஐடி. ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் இண்டிவிஜுவலான ஒரு யூனிக்கான இமெயில் ஐடி இருக்கும், அதை நீங்கள் அங்கே கொடுக்கணும், சரிங்களா? ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் தேவையில்லை. அடுத்து டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க, டோர் நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை டைப் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறேன். இப்போது தற்போது வசிக்கும் இடம் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லை, ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து உங்கள் கல்வி தகுதியை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இப்போது கரண்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்க, 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் சரி, டிகிரியாக இருந்தாலும் சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ லாகின் யூசர் நேம் கேட்குது. ஸோ யூசர் நேம் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஸோ இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போ லாகின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல நீங்கள் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸோ நான் இந்த மாதிரி போட்டதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஷுட் கண்டெயின் 8 to 20 கேரக்டர்ஸ் அண்ட் ஷெல் ஹேவ் ஒன்லி ஆல்பா நியூமரிக்ஸ். ஸோ ஆல்பா நியூமரிக்ஸ்னு ஒன்றும் இல்லை, நத்திங் பட் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் கலந்து இருக்கணும். ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? லெட்டர்ஸு அண்ட் நம்பர்ஸ் இருக்கணும், பட் ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எரர் அடிக்குது, நீங்களும் யூஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அட்டு எடுத்து விட்டுறேன். ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சாரி, பாஸ்வேர்டு கிடையாது, யூசர் நேம். ஸோ ஆல்ரெடி யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்ததில்லை, நீங்கள் ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் வருது, ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் மாற்றி கொடுங்க, எது அக்செப்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இது அக்செப்ட் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து கடவுச்சொல் கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு இங்கே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். முக்கியமாக பாஸ்வேர்டு நீங்கள் ஏனத்தாலும் திருப்பி பண்ணக்கூடாது. அவங்க கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கண்டெய்னர் மாதிரி ஓப்பன் ஆகிருக்குது இல்லையா, அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட் படி தான் பாஸ்வேர்டே க்ரியேட் பண்ணணும். அதுவும் லைன் பை லைனாக இருக்கணும், நீங்கள் மாற்றி இது கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னென்னா அப்படின்னா 1 லோயர் கேஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால், சரிங்களா, கேபிட்டல் கிடையாது, ஸ்மால் லெட்டர் 1. அடுத்தது அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ். அடுத்து கேபிட்டல் லெட்டர் 1, அட்லீஸ்ட் 1 அடுத்து ஒரு நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அட்டு, ஆஷ், எக்ஸ்லாமெட்ரி, டாலர் சிம்பிள், இது மாதிரி யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து 8 கேரக்டர் மினிமம், இதெல்லாம் சேர்த்து 8 கேரக்டர் சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணிவிட்டு பதிவுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு எழுதி. ஏன்னா நான் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுக்குற பாஸ்வேர்டும் அங்கே கொடுக்குற பாஸ்வேர்டும் இட் ஷுட் பி சேம். ஸோ ரெண்டுமே சேம் இருந்தால் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அடுத்து லாகினும் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அது எரர் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அது கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அது மிஸ்மேட்ச் எதுவும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ நான் கொடுத்துட்டேன், அடுத்தது பதிவும் செய்ய நான் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேக் டு ஹோம்னு இருக்குது. அடுத்து லாகின் கொடுங்க, இல்லை பேக் டு ஹோம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது லாகின் பேஜுக்கு தான் போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி இருக்குது. எனக்கு யூசர் ஐடியே கிடையாது. நான் எப்படி யூசர் ஐடி எடுக்கிறது அப்படின்னா, டோன்ட் வெரி, நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதையும் நான் காமிக்கிறேன். அந்த மெசேஜில் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் இப்படி தான் வரும், சரிங்களா? இதோட கீழே லாஸ்ட்டில் இவர் யூசர் ஐடி இருக்கு இல்லையா, 25011. ஸோ இந்த ஐடி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பாஸ்வேர்ட், நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க இல்லையா, அதை நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து கேப்சா வந்து மேலே இருக்கும், மோஸ்ட்லி நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். லாகின் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம், குயிசஸ் அட்டன் பண்ணலாம், நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லா எக்ஸாமுக்கும் இருக்குது, சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் லாகின் பண்ணது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், சரியா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் கிடைக்குமா, சில பேரெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைல்லே படிக்கலாம்.